Hi friends, welcome to Samaiyalthiruvizha. இன்னைக்கு Samaiyalthiruvizha சேனல்ல cupcake எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத இப்போ நம்ம பார்த்திரலாம். cupcake செய்யிறதுக்கு unsalted butter 150 கிராம் எடுத்துக்கோங்க. இத ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்க அப்படினா கேக் செய்யிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருங்க. அப்புறம் மைதா மாவு 150 கிராம் எடுத்துக்கோங்க. மைதா மாவை சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நம்ம சலிச்சு யூஸ் பண்ணுறதுனால கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் சீனியும் 150 கிராம் எடுத்துக்கோங்க. நான் மைதாவும் சீனியும் ஒரே ரேஷியோவில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சுகர் கம்மியாக சேர்ப்பீங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் வெனிலா எசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பால் 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணுற பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இந்த மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு 10 எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 முட்டை எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். கப் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சீனியை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கோங்க. எப்போவுமே கேக் செய்யும் போது சீனியை வந்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக எல்லாத்தையோடையும் பிளெண்ட் ஆயிரும். அதுக்கு தான் நம்ம பவுடர் சுகர் எடுத்துருக்குறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. பவுலில் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பட்டர், அதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா அதை பீட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் விஸ்க் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு ஒயிட் கலரில் ஆயிருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டரையும் எக்கையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சுகர் இருக்கு இல்லையா, அதில் பாதி மட்டும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா விஸ்க் பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருந்த சுகரையும் சேர்த்து ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தியும் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டர் எக்கெல்லாம் எந்த டைரக்ஷனில் நீங்கள் விஸ்க் பண்ணிங்களோ அதே டைரக்ஷனில் விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக வெனிலா எசன்ஸையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் அந்த எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம சலிச்சு வச்சுருந்தோம்ல மைதா மாவு, அதில் பாதி மட்டும் சேர்த்து அதையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா நீங்கள் விஸ்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மீதி இருக்கிற மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே டைரக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம சலிச்சு வச்சுருந்த பேக்கிங் பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்படி நம்ம எடுக்கும்போது ஸ்டிஃப் பீக்காக இருக்கணும். இப்போ இதில் 25 ml போல் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பேட்டர் பார்க்குறதுக்கே நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நட்ஸு இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இப்போ கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு மஃபின் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் லைனரை ஒவ்வொன்றா நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். லைனர் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா மாவு நீங்கள் டஸ்ட் பண்ணி கூட விட்டுக்கலாம். இப்போ லைனர் செட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை ஒரு கரண்டிலேயோ 1/4 பாகம் மட்டும் எடுத்து இந்த கப்பில் சேர்த்துக்கலாம். 1/4 பாகம் மட்டும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது பேக் ஆகி வரும்போது கப் ஃபுல்லாகவே மேலே நிறைஞ்சிரும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு
எல்லாத்துலேயும் ஒரு கேஷ்யூஸ் வச்சிடலாம். இதே சமயம் நம்ம அவனையும் ப்ரீஹீட் பண்ணிடலாம். 150 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மஃபின் ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு அவனில் 150 டிகிரியில் 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. எனக்கு கேக் பேக் ஆகிறதுக்கு கரெக்டாக 12 நிமிஷம் போல் ஆச்சுங்க. கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அந்த டூத்பிக்கில் மாவு ஒட்டாமல் வரும். வந்துருச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக்கை அவன்லேருந்து எடுத்த உடனே நம்ம சர்வ் பண்ணாமல் ஒரு இந்த மாதிரி கூலிங் ட்ரேக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கப் கேக்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே இது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த பேட்டரில் ஓவராலாக 16 கப் கேக்ஸ் கிட்ட நான் செஞ்சுருக்கிறேங்க. பாருங்கள், கடையில் வாங்குகிற கப் கேக் மாதிரியே இருக்குது நம்மளுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம சமையல் திருவிழா சேனல் சார்பாக உங்கள் எல்லாத்துக்கும் விஷ் யூ எ மெர்ரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.